ஹாய் காய்ஸ், இது ஃப்ரைடே மினி vlog தான். வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறதும் என் லைஃப்பில் கற்றுக்கிட்ட ஒரு சில விஷயத்தை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கீங்க, இல்லை இப்போ ஏதாவது ஒன்று பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அது தயவு செஞ்சு பண்ணி பார்த்துருங்க. எங்கே அந்த விஷயத்தை பண்ணால் நம்ம லாஸ் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே அந்த விஷயத்தை பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து அதை ட்ரை பண்ணாமே தோற்று போகிறத விட அதை தைரியமாக ட்ரை பண்ணி தோற்று போகிறது எவ்வளவோ மேல். என்னோட ஏஜ் இப்போ 24 தான். ஆனால் நான் நிறைய இடத்துல வேலை செஞ்சுருக்கேன். எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. காலேஜ் படிக்கும்போதே பார்ட் டைமாக ஃபர்னிச்சர் ஷோரூமில் வேலை செஞ்சேன். அப்புறம் துணி கடையில் சேல்ஸ் பர்சனாக இருந்திருக்கேன், இன்சார்ஜாக இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் சென்னை மொபைல்ஸில் விவோ ப்ரொமோட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். கம்பெனியில் ஹோல்சேல் ஹேண்ட்லிங்கெல்லாம் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கூலில் இங்கிலீஷ் டீச்சராக இருந்திருக்கேன். இப்போ கூட மாடலிங் ஷூட்காக நிறைய பேர் டிஎம் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இத்தனை இடத்துலையும் எனக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடைச்சிட்டே தவிர எனக்கு தைரியம் கிடைக்கல. ஏதோ ஒரு தயக்கத்தோடையே அந்த வேலைக்கு போவேன். ஒருத்தங்களுக்கு பயந்து பயந்தே இருந்த மாதிரி தான் இருக்கும். நமக்குன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கூட அதில் நம்ம தான் ஓனர், நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நமக்குன்னு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் யாருக்குமே சின்ன தொல்லை கூட கொடுக்காம நம்ம காசில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். என் ஹஸ்பண்டை சொன்னால் சின்னதாக ஒரு கடை கூட போட்டு கொடுப்பாங்க. ஆனால் அவர் எனக்கு நிறைய பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் நான் தான் அவருக்கு பண்ண ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து பயந்து ஒதுங்கி நின்னா நம்மளால முன்னுக்கு வர முடியாதுங்கிறது நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால லாபமானாலும் சரி நஷ்டமானாலும் சரி அந்த பிளேம் ஃபுல்லாக நம்ம தான் எடுத்துக்க போகிறோம். அதனால தைரியமாக இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். ஆனால் நான் பண்ண ஒரே ஒரு விஷயம், நான் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் யார்கிட்டையுமே எந்த ஒரு ஒப்பீனியனுமே கேட்கவே இல்லை. நான் பாட்டுக்கு என் கையில் இருந்த காசை எடுத்துகிட்டு என்னோட அம்மாவை கூப்பிட்டு நான் கோயம்புத்தூர் போயிட்டேன். போய் எந்த இடத்துல ஹோல்சேலில் பொருள் கிடைக்கும்னு சொல்லிட்டு தேடி தேடி அலைஞ்சு ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கஸ்டமருக்கு எது ஒர்த்தாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி எடுத்துகிட்டு வந்தேன். இவ்வளோ நாளாக நிறைய பிளான் வச்சுருந்தேன். அது பண்ணலாமா இது பண்ணலாமா, எந்த பிஸ்னஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்ட்ட ஒப்பீனியன் கேட்டிருக்கேன். ஆனால் யார்ட்டையுமே எனக்கு தெளிவான ஒரு பதில் கிடைச்சது கிடையாது. நிறைய டிமோட்டிவேட் தான் பண்ணியிருக்காங்க. உனக்கு எதுக்கு அது தேவையா, நீ தான் டீச்சர் படிச்சிருக்க, போய் டீச்சர் வேலை பார்க்க வேண்டியதானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. இப்போ யார்ட்டையுமே எந்த ஒரு ஒப்பீனியனும் கேட்காம ஸ்டார்ட் பண்ணனால தான் இது ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நான் நம்புறேன். நீங்களும் ஏதாவது ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா யார்ட்டையுமே ஒப்பீனியன் கேட்காம நீங்கள் சொந்த முயற்சியில் பண்ணுங்க. நம்மளுக்கு என்ன வருங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த 2026 நான் நினச்சதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக என்னோட பிஸ்னஸ்க்கு உண்டான பொருள் எல்லாமே வச்சு சின்னதாக ஒரு ப்ரேயர் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸ்வீட் எல்லாம் செஞ்சு எல்லாமே ஹாப்பியாக முடிஞ்சு போன ஃப்ரைடேலேருந்து என்னோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லார்ட்டையுமே ரிவீல் பண்ணிட்டேன். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.